புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புதுசா ஒரு மிகப்பெரிய தலைவர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு தூத்துக்குடி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் நம்புறாங்க. ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மக்கள் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அது தெரியுது. தலைவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அது காட்டுது. தளபதிக்காகவும் தாவேக்காகவும் எனக்காகவும் ஓட்டு போட்ட தூத்துக்குடி மக்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பணிக்கிறேன். இந்த ஒரு ரெக்கார்ட் பிரேக் விக்டரி, இந்த தம்பிங் விக்டரி, இது முழுசா எங்க தலைவர் தளபதி விஜய் அவர்களே போய் சேரும். தூத்துக்குடி மக்களையே போய் சேரும். தளபதிக்காகவும் தாவேக்காகவும் எனக்காகவும் ஓட்டு போட்ட தூத்துக்குடி மக்களுக்கு இந்த வெற்றியை நான் சமர்ப்பணிக்கிறேன். தேங்க்யூ. நிறைய திட்டங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்றா நாங்கள் உட்கார்ந்து கழகத்தோட பேசி இங்க இருக்கிற நிறை குறைகள் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் ஒரு டிசைட் பண்ணி என்ன தேவையோ அதை சீரும் சிறப்புமா செய்யணும் அப்படின்றதான் எங்களோட பிளான். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. மக்கள் எங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை அது தெரியுது. தலைவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அது காட்டுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புதுசா ஒரு மிகப்பெரிய தலைவர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு தூத்துக்குடி மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் நம்புறாங்க. எனக்கு இந்த வேலையே கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் மக்கள் பணி செய்யறதுக்கு எங்க தலைவர் தளபதி மாதிரியே நானும் முடிவு பண்ணிட்டேன். நன்றி, முழுக்க முழுக்க நான் இங்கதான் இருக்க போறேன். நான் என்ன தூத்துக்குடி மக்கள் அலோவ் பண்ணாங்கன்னா நான் சென்னை போவேன். தேங்க்யூ.